Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 21st March 2024. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மதியம் 1 மணி. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 1:15 ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு செய்தி. நீட் யூஜி 2024க்கு எத்தனை பேர் த்ரூஅவுட் த இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க போகிறோம். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியானுடைய செய்தியின் அடிப்படையில் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். என்டிஏ தரப்புலேருந்து இன்னமும் எந்த தகவலும் வரவில்லை. ஓகேங்களா? சரி, இந்தியாவில் மொத்தமாக அதாவது நேற்று 20 மார்ச் 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணவங்க, ஃபீஸ் பேமெண்ட் ஆல்ரெடி முடித்தவங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் சேர்ந்து 23.8 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1.55 லேக்ஸ், அதாவது 1.55 லட்சம் விண்ணப்பங்கள் தமிழ்நாட்டில் விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிற தகவல் இருக்குது. இதை நம்ம அந்த நியூஸ் கட்டிங்கோடையே நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். அது இருந்தாலும் என்ன செய்தி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படிச்சுட்டு சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக எத்தனை பேர் அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2024 23.81, அதாவது 23,81,833 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 23,81,833, 23,81,833. இது 2017 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா 11,38,890 பேர். ஓகேங்களா? அதை விட இப்போ 23,81,833 பேர். இந்த க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னா 2017 41.9% இருந்துச்சு. 2021 1.1%. இப்போ பார்த்தீங்கன்னா 14.1%. இதில் உங்களுக்கு 2024 ஒரு சீட்டுக்கு 42.2 பேர் போட்டியிடுறாங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சீட்டுக்கு 42.2 நபர்கள் போட்டியிடுகின்றனர். எப்படின்னு பார்த்துடலாம். இதில் 2024 706 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இந்தியா முழுவதிலும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எவ்வளவு? 56,835, 56,385. அப்போது அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு சீட்டுக்கு 42.2 நபர்கள் போட்டியிடுகின்றனர். ஓகேங்களா? 2016 உங்களுக்கு 8,02,594 கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. த லாஸ்ட் நீட் அண்டர் 10 lakhs. இன் லாஸ்ட் 8 years த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹேவ் இன்க்ரீஸ்டு. கடந்த 8 ஆண்டுகளில் எத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்கன்னா 12,42,943 நபர்கள் அதிகமாக விண்ணப்பித்துள்ளனர். சரி, இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,55,216 பேர். 1,55,216 கேண்டிடேட். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தை பெறுகின்றது. 1, 2, 3, 4வது இடத்தை அதிகமாக விண்ணப்பித்தவர்கள் வரிசையில் 4வது இடத்தை பிடிக்கிறது. உத்தரப்பிரதேஷ் முதலிடத்திலும், மகாராஷ்டிரா 2ஆம் இடத்திலும், ராஜஸ்தான் 3ஆம் இடத்திலும், தமிழ்நாடு 4ஆம் இடத்திலும் உள்ளது. அதுக்கு அடுத்தது கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, பீகார், மத்திய பிரதேஷ், கடைசியாக வெஸ்ட் பெங்காலில் 1,20,743 பேர். இதில் மேல் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,18,593. இதுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42.8. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா மேலே விட ஃபீமேலினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகம். 13,63,216 ஃபீமேல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கான பர்சன்டேஜ் 57.2.
தேர்ட் ஜெண்டர் வந்து 24 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓபிசி என்சிஎல் ஆஸ் பர் த லிஸ்ட் அப்படின்னா மாணவர்கள் கொடுத்த தகவலினுடைய அடிப்படையில், சரிங்களா, அது வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது. ஏன்னா ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் சான்றிதழ் வந்து கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அதனால் ஆஸ் பர் த லிஸ்ட் மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த அடிப்படையில் 10,43,084 பேர். இவங்களுடைய பர்சன்டேஜ் 43.8%. ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 6,43,596 ஜென்ரல் கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27%. எஸ்சி கேட்டகரியில் 3,52,107 கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பர்சன்டேஜ் 14.8%. ஜென்ரல் இடபிள்யூஎஸில் 1,88,557 கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பர்சன்டேஜ் 7.9. எஸ்டி கேட்டகரியில் 1,54,489 கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.5%. சரிங்களா, இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போது வந்த செய்தி. ஓகேங்களா, சரி. இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் 2024க்கு 23,81,833 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குது. தமிழ்நாட்டில் 1,55,216 கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது 2016லிருந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த 8 ஆண்டுகளில் 12,42,943 பேர் அதிகமாக விண்ணப்பித்துள்ளனர். சரிங்களா, இதெல்லாம் சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ஒருவேளை நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுனால ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது டங் ஸ்லிப் ஆகிடுச்சா அப்படிங்கிறதுக்காக. 2024 நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் 2024 உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் இன் இந்தியா 706. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ் வந்து 56,385. ஓகேங்களா, அப்போது இந்தியா முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு இடத்துக்கு 42.2 பேர் போட்டியிடுகிறார்கள். கேண்டிடேட்ஸ் பர் சீட் ஒரு இடத்துக்கு 42.2 பேர் போட்டியிடுகிறார்கள். இது வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரசு இடத்துக்கு. ஓகேங்களா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்டுக்கு. ஓகேங்களா, சரி. அப்போது போதுமான தகவல் நம்ம கொடுத்துட்டோம். இதில் வேறு ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீட் யூஜி அப்ளிகேஷன்ஸ் சர்ஜ் வித் 9th இயர் இன் ரோ ரெக்கார்டு, அதாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் 24 lakhs, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டோம்னா 24 lakhs ஃபார் 24-25. ஸோ இந்த வீடியோவை வழக்கம் போல் நம்ம SAPVS யூடியூப் சேனலில் முதலாக இன்ஸ்டன்ட் அப்டேட் லைட்னிங் ஸ்பீடில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை வந்து நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் தற்பெருமை கிடையாது. வீடியோவை நம்ம SAPVS யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாரும் உடனடியாக பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம போடுறோம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, மறக்காமல் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை போடணும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில், இன்ஸ்டாகிராமில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். நீட் 2024க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளலாம். எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது சார், அப்பப்போ எனக்கு டவுட்ஸ் வரும், அப்போ மட்டும் நான் வந்து டவுட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் வாங்கி, நீங்கள் ஆல்ரெடி ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறீங்க, ஆர் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, ஆர் ஆன்லைனில் படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா அதோடு சேர்த்து நம்ம கொடுக்குற மெட்டீரியலையும்
எக்ஸ்ட்ராவாக படித்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்து உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போது கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட் வேணும் அப்படின்னா அது எப்படி இருக்குதுன்னா, இந்தியா முழுவதுலையும் சேர்ந்து ஒரு இடத்திற்கு 42.2 பேர் போட்டிடுறாங்க. அப்போது இந்த காம்படிஷன் ரேஷியோ அப்படிங்கிறது 1:42 இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு நல்லா படிங்க. ஓகேங்களா? உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை போடுங்க. இன்னொரு 40+ டேஸ் தான் இருக்குது. அதனால் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா படிங்க. ஓகேங்களா? நிறைய மார்க் வாங்குங்க. உங்களுடைய ட்ரீம் காலேஜ் கிடைக்கிறதுக்கு SAPVS யூடியூப் சேனல் சார்பாக அட்வான்ஸ் விஷஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.